2007 ஆகஸ்ட் முதல் வாரம் பழைய கமிஷன் ஆஃபீஸில் அப்போ யாரோ ஒரு ரவுடி வந்திருக்காங்க, சரண்டர் ஆக போறாரு. அப்போ திப்புன்னு பார்த்தா அப்போது இருந்த கமிஷனர் வெளியே வர்றாரு. மாலைக்கன் செல்வம் உடனே பார்த்த உடனே அவர் நேர கும்பிடுறாரு. சைலேந்திர பாபு இவரெல்லாம் நிற்கிறாரு. என்னையா என்கவுண்டர் பண்ணிடுவோன்ட்டு சரண்டர் ஆகல மாதிரி நடிக்கலான்னு வந்துட்டியா? என் பசங்களுக்காக தான் நான் திருந்துறேன், நான் உண்மையாக திருந்துறேன், சரணடைய வந்திருக்கேன் அப்படின்றார். ரவுடியாக இருந்திருக்கான், ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோன்னா தன்னோட குடும்பத்துக்காக திருந்தி அவனோட அடுத்த ஜெனரேஷன் அவனோட வாரிசை படித்து வாழ்க்கையை உயர வச்சுருக்கான். அதில் ஒரு ஆள் தான் வந்து மாலைக்கன் செல்வம். ஒரு A+ கேட்டகரியாக இருந்த ரவுடிக்கு இயற்கை மரணம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மாலைக்கன் செல்வத்துக்கு மட்டும்தான். மாலைக்கன் செல்வத்தோட ஒரு கேரக்டர் என்னென்னா, எனி டைம் கேரம் போர்டு விளையாடிக்கிட்டே இருக்கிறது. இங்கே ஒரு படத்தில் கூட ஒரு வில்லன் வந்து ஜெயிலுக்குள்ளே விளையாடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கேரம் போர்டு விளையாடக்கூடிய நபர் தான் மாலைக்கன் செல்வத்து. என்னென்னா, அவர் வந்து ஹார்பாருக்குள்ளே ஃபஸ்ட்டு அவர் கேன்டீன் வச்சுருந்தவர். ஹார்பாரை ஒரு பகுதி, ஒரு லேபர் யூனியனை அப்படியே கண்ட்ரோலில் வச்சுருக்கார் மாலைக்கன் செல்வம். ஒரு படத்தில் ராஜன் சொன்னார்னா செய்யலாம்ப்பா அப்படின்வாங்க. அதில் ஃபிஷர்மேன் இவங்கெல்லாம் வந்து அமைச்சர் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அப்போ யார் இவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுனா மாலைக்கன் செல்வம் பெறும். இதில் செல்வத்துக்கிட்ட பற்றி சொல்லணுன்னா, பப்ளிக்கு எப்போதுமே ஒரு நியூசன்ஸாக இருக்க மாட்டார். இன்னொரு படத்தில் கூட சொல்லியிருப்பார் ஒரு டைரக்டர், விரோதக்கார குடும்பத்தோட இருந்தான்னா அப்போது ஃபேமிலி விட்டுணும். எதுக்கு மாலைக்கன் செல்வம்னா, அவர் 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாதெல்லாம் கிடையாது. அவர் இருக்கும்போது யாரும் மாலைக்கன் செல்வம்னு கூப்பிட முடியாது, போய் கூப்பிட்டுட்டு நம்ம வரவும் முடியாது. வணக்கம் சார். வணக்கம் சார். இது வந்து ஒரு விழிப்புணர்வு உரையாடல் தான் சார். பொதுவாக அந்த அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே அது ஒரு இருண்ட உலகம், அதை பற்றி யாருக்குமே எதுவும் தெரியாதுங்கிறதுனாலேயே அது சொன்ன ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. ஸோ அதனால் நிறைய அதை பற்றி பார்க்குறதுல ஒரு ஆர்வம் இருக்குது, ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது அதில் ஒரு ஹீரோயிசம் இருக்குங்கிறனால இளைய அதனால் ஈர்க்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவுடிகள்னாலே எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க, இல்லை சிலர் திருந்தியும் வாழ்ந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் மாலைக்கன் செல்வம்னு சொல்கிறாங்க வந்து. ஆமாம். ஸோ அவரை பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் வந்து. நிச்சயமாக வந்து மாலைக்கன் செல்வத்தை பற்றி பேசி தான் ஆகணும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் தமிழ்நாட்டில் கத்தியை எடுத்துகிட்டு ரவுடியாக வரான். இன்ஸ்டா ரவுடி, ஃபேஸ்புக் ரவுடி, ஒரு 10 கொலை, அதில் இந்த மாதிரி செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறவங்க இவ்வளோலாம் இருக்கானுங்க. ஆனால் கேட்டால் என்னால் திருந்த முடியாது, நான் பாதி தூரம் போயிட்டேன், இது ஒன் வே டிராஃபிக்கு, ரிட்டர்ன் வர முடியாது அப்படின்னு ஒரு டைலாக்கை சொல்லிவிட்டு, ஐயோ என்னால் முடியாது, நான் 2 முறை ஜெயிலில் எடுத்துட்டேன், 3 முறை ஜெயிலில் எடுத்துட்டேன். ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ரவுடி அப்படி பேசுகிறான். 90-92 காலகட்டத்தில் சென்னையில் செப்பல் வந்து உழைக்கும் வர்க்கத்தினர் போட்டிருக்க கால் செருப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே லப்பரில் ஸ்பாஞ்ச் மாதிரியே இருக்கும், அதில் எல்லா கலருமே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைனா பஜார், பர்மா பஜாரில் விற்கும். எப்படின்னு கேட்டால், சிங்கப்பூர் கப்பல்னு ஒன்று வரும். அந்த சிங்கப்பூர் கப்பலில் ஊக்கடிப்பாங்க அப்படின்னு ஒரு பழமொழி. ஊக்கடிப்பாங்க. ஊக்குங்கிறது என்ன? ஊக்குன்றது திருடுறது தான். ஊக்குன்றது திருடுறதுனா அதை எடுத்துன்னு வர்றது, அங்கே போயிட்டு மிரட்டி எடுத்துகிட்டு வர்றது, திருடி எடுத்துகிட்டு வர்றது, இல்லை குறைச்ச விலைக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே அதிக விலைக்கு விற்கிறது, ஒரு பொருளுக்கு காசு கொடுக்கறது, 4 பொருளை தூக்குறது, இந்த மாதிரி ஊக்கடிச்சு அங்கே திருடி ஒருத்தன் கொடுக்கறது. இப்படி தான் வந்து ஊக்கடிக்கிறது. நீங்கள் படத்தில் கூட லேட்டஸ்ட்டாக கூட ஒரு சில படங்களில் பார்த்தீங்கன்னா ஊக்கடிக்கிற இதெல்லாம்ன்றாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி இது கற்பனை கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்தது தான். அப்படின்னும் போது சென்னை அந்த பக்கம் துறைமுகம் வழியாக வந்து அந்த காலகட்டத்தில் செம்மரம், சந்தன மரம், போதைப் பொருட்கள் அதெல்லாம் அதிகமான போக்குவரத்துக்கு தெரியும். இதுக்கு வந்து துணிச்சலான இளைஞர்கள் தேவைப்படுது. அப்போது அவங்க ஏழ்மையை பயன்படுத்திக்கிறதுக்கு அப்போ ஒரு கூட்டம் வருது. அப்போது இது துணிச்சல் எல்லா இடத்துலையும் இருப்பான். ஆனால் அதில் கொஞ்சம் குறுக்கு வழியில் போகணுன்றவன் தான் தவறான வேலைக்கு போவான். அப்போ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பகுதியில் இந்த ரவுடியாக இருக்கிறவங்கள ஒருத்தராக சேர்த்துக்கிறாங்க. நார்த் மெட்ராஸில் பெரிய பெரிய மாப்போசியாக இருக்கட்டும், ஆளுநர்கள் கூட அங்கே இருந்திருக்காங்க, நிறைய வசனகர்த்தாக்கள், நிறைய நடிகர்கள், தொழிலதிபர்கள், எவ்வளோ பேர் இருக்காங்க. பட் நார்த் மெட்ராஸ்னால் இந்த மாதிரி ஒரு பார்வையை நமக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு இப்போ நான் சொல்ல போகிற பேர்கள்லாம் ஒரு காரணம். பவுடர் ரவி,
அப்படின்னு ஒருத்தர் அப்போது இருந்தவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சி ரவி, சிஜி காலனி ரவி, பாக்ஸர் வடிவேலு, இந்த மாதிரி பல பேர் அந்த பகுதியில். அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் இன்னொரு பக்கம் வட சென்னையில் ஒரு பக்கம் வந்தீங்கன்னா வேசர்பாடி சைடில் இப்போ கடைசியாக செத்து போன நாகேந்திரன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்கவுண்டர் செய்ய முதல் சென்னையோட என்கவுண்டர் மலர் ஹாஸ்பிட்டல் அந்த அடையார் பாலத்தில் நடந்து ஆசை தம்பி கபிலன், 3 மாதம் முன்னாடி ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நார்த் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட சேரா என்ற சேதுராமன், அதுக்கப்புறம் ஏற்கனவே என்கவுண்டர் செய்யப்பட்ட வெள்ளை ரவி, இவங்கெல்லாம் ஒரு பக்கம். இந்த பக்கம் திருவொட்டியூரில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்டையார்பேட்டை, ராயபுரம், இங்கெல்லாம் பார்த்தா 7 கிணறு மணி, காட்டான் சுப்பிரமணியம், கேட் ராஜேந்திரன் அவரில் படுகொலை செய்யப்பட்டார், கேட் ராமமூர்த்தி, அப்புறம் திருவொட்டியூரில் விஜின்னு ஒருத்தர், அப்புறம் ஒத்தவாடை சண்முகம்னு ஒருத்தர், குதிரை வெங்கடேசன்னு, அதுக்கப்புறம் குட்டியப்பா, தீனன்னு பல ரவுடிகள் இருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புதூர் கோர்ட்டுக்கும் எங்கே போயிட்டு வரும்போது ஆற்காடு சுரேஷால் படுகொலை செய்யப்பட்ட சின்னா என்ற சென்னை கேசவலு, இந்த மாதிரி இவங்கெல்லாம். இந்த பக்கம் சவுத் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா மாம்பழத்தான், இந்த பக்கம் மத்திய சென்னையில் இந்த மாதிரி பல ரவுடிகள். அந்த நார்த் மெட்ராஸில் சிஜி காலனின்னு ஒன்று இருக்குது. அதாவது அது சிஜி காலனினா சொக்கலிங்க கிராமணி ஸ்ட்ரீட், அதான் சிஜி காலனி. அங்கே வந்து ரவின்னு ஒருத்தர் இருக்கார், சிஜி காலனி ரவின்னுவாங்க. அவர் இன்னமும் இருக்கார். ஆனால் எப்படி இருக்காருன்னா முழுக்க சன்மார்க்க நெறியில் இருக்கார். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக சன்மார்க்க நெறியில் அவரை வந்து ஸ்கெட்ச் ரவின்னுவாங்க, சிஜி காலனி ரவின்னுவாங்க. அவருடைய புகைப்படத்தை ஒருத்தர்கிட்ட கூட இருக்காது. ஸ்கெட்ச் ரவின்னா ஸ்கெட்ச் போடுறதுல. ஆமாம், அதான் சிஜி காலனி ரவி. இவர் தான் வந்து அன்னைக்கு வந்து இந்த பக்கம் ரவுடி, அந்த ரவுடி, இந்த பக்கம் இருக்க ரவுடி, வட சென்னை, தென் சென்னை, மடை சென்னை, காஞ்சிபுரத்தில் இந்த கிருஷ்ணசாமி, அவர்லேருந்து எல்லா ரவுடிங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஷன் பேசுறது, ஒரு காம்பஸ் மாதிரி இவங்க எல்லாரையும் இணைக்கிறதுக்கு ஒரு நபர் தான் சிஜி காலனி ரவி. அவர் வந்து அவருடைய ஒரு சிஷியன் தான் வந்து மாலைக்கண் செல்வம். எதுக்கு மாலைக்கண் செல்வம்னா, அவர் 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு பார்வை மட்டும் கொஞ்சம் கிராஸாக இருக்கும். அப்போ வந்து அவங்க நண்பர்களுக்குள்ள என்ன கண்ணு தெரியல 6 மணிக்கு மேலே அப்படின்னா அப்படியே விளையாட்டை வச்சு அவருக்கு பேர் அப்படியே ஆயிடுச்சு, மாலைக்கண் செல்வம். அவர் இருக்கும்போது யாரும் மாலைக்கண் செல்வம்னு கூப்பிட முடியாது, போய் கூப்பிட்டுட்டு நம்ம வரவும் முடியாது. ஒன்று இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்டால், இப்போ இருக்க நம்ம ராயபுரம் பக்கத்தில் கல்மண்டபம் பக்கத்தில் இருக்க காசிமேடுன்றோம், அது வந்து காசிமா நகர். இந்த காசிமா நகருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பனைமரப்பெட்டின்னு ஒரு இடம். இந்த பனைமரப்பெட்டினா இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து போர்டாடுறது, சீட்டாடுறது, சரக்கு அடிக்கிறது, இந்த பஞ்சாயத்து பேசுறது, இவங்க எல்லாமே அந்த டீம் அங்கே தான் இருக்கும். பனைமரப்பெட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அது இப்போ கூட இருக்கு. ஆனால் பழைய ஆளுங்க தான் அங்கே போவாங்க. அந்த பனைமரப்பெட்டி இங்கே தான் இவங்கெல்லாம் இருக்கிறது. இவங்க என்னன்னா இந்த நபராக இருக்கும்போது இந்த மாலைக்கண் செல்வம் வந்து இந்த சிஜி காலனி ரவி கூட இருந்துட்டு பல குற்ற செயல்களில் போய் ஈடுபட ஆரம்பிச்சிட்டார். முதல்ல துவக்கத்தில் இந்த பக்கம் வீரமணி, இந்த பக்கம் கடற்கரை மெரினாக்கு, இந்த பக்கம் அயோத்திக்குப்பம். ஆமாம், அயோத்திக்குப்பம், டுமிங்குப்பம், இப்போ இருக்க மட்டாங்குப்பம் எல்லாமே லைனாக இருக்கும். இந்த பக்கம் வீரமணியால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் இவரை பெரியவர்னு இவனை சொல்லிட்டாங்கன்னா அப்போ சின்னவர் யார் அப்படின்ட்டு மாலைக்கண் செல்வம். ஏன்னா மாலைக்கண் செல்வத்து என்னன்னா, அவர் வந்து ஆர்பாருக்குள்ள ஃபர்ஸ்ட் அவர் கேன்டீன் வச்சிருந்தவர். ஆர்பாருக்குள்ள ஒரு கேன்டீன் கான்ட்ராக்ட் எடுத்தது தான் மாலைக்கண் செல்வத்தோட முதல் தொழில். ஆர்பாரில் கேன்டீன் வச்சிருந்து அப்படியே அந்த கேன்டீன்லேருந்து ஒரு நடத்த முடியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே நாயிடும் ஒருத்தர்கிட்ட கொடுக்கறது, அவங்க நடத்தின மாதம் ஒரு கட்டிங் தருது. ஆர்பாரில் வந்து லோடிங், அன்லோடிங், பெயிண்டிங் கான்ட்ராக்டர் உள்ளே போகிறது வர்றது எல்லாத்துக்குமே ஆர்பாரை ஒரு பகுதி, ஒரு லேபர் யூனியனை அப்படியே கண்ட்ரோலில் வச்சுருக்காரு மாலைக்கண் செல்வம். இவர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கல்மண்டபம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு ஒரு சங்கம் மாதிரி இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு சங்கம். அந்த ஊர் தலைவர், இப்பயும் ஊர் தலைவர் இருக்குது, அவங்களுக்குள்ள ஊர் தலைவர் எலெக்ஷன் போட்டுலாம் எடுக்கிறாங்க, இப்பயும் தேர்ந்தெடுக்கிறதுலாம் இருக்குது. அப்போ வந்து மாலைக்கண் செல்வம் தான் அந்த ஊரில் அவர் காய் காட்டுறவங்களுக்கு தான் இந்த வருஷம் ஊர் தலைவராக இருக்கணும், ஒரு 4 ஸ்ட்ரீமர் இருக்கும், அந்த அவருக்குன்னு ஒரு கஷ்டப்படுறவங்க கூப்பிட்டோன்னு இருந்தால் 2 ஸ்டீமரை வச்சுக்கோ, இந்த ஸ்டீமரை போய் இவனை கூட சேர்த்துக்கோ, 10 ரூபா சம்பாரி அப்படின்ற மாதிரி அவருக்குன்னு சொந்தமாக பார்த்தா இந்த அரபாடி டிப்பர் லாரிங்கள்ல அது 2-3 வச்சுருந்துருக்காரு. அது இல்லாமல் கண்டெய்னர் லாரி ஒரு 2-3 வச்சுருந்ததா சொல்கிறாங்க. பட் அரபாடி டிப்பர் லாரி தான் அவர்கிட்ட இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணுறது,
அவர் பேரை சொல்லி அந்த இந்த பக்கம் ஒருத்தர் ஆள் ஒரு வீரமணின்னு இருக்கும்போது, இந்த பக்கம் ஒருத்தர் மாசா ஒருத்தன் சின்னவர்னு இருக்கும்போது, அந்த பக்கம் நான் சொன்னேன்ல இந்த ரவுடிகள், இவங்க இந்த கேட் ராஜேந்திரன் இவங்க எல்லாருக்குமே எதனா ஒன்றா இவர் தான் தலைவன். ஆனால் எவ்வளோ ஹைட் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 ஃபீட் தான் அவர் இருப்பார். 4 to 5 ஃபீட் தான். அவர் பெருசாக படிக்கல, ஸ்கூல் தான் படிச்சிருக்காரு. ஆனால் இப்படியே பஞ்சாயத்துக்கள், சிறை வாழ்க்கை, எங்கே இருந்தாலும் சிறைக்கு போகிறது, பல தவறான ஒரு கஞ்சா கடத்தனமாக இருப்பான். அவன் வந்து என்னங்கண்ணே மாசம்னு ஒரு மாமூல் கொடுப்பான். சந்தன மரம் கடத்தனமாக இருப்பான், அவன் ஒரு மாமூல் கொடுப்பான். கேபிள் டிவி அவருக்குன்னு கொஞ்சம் கேபிள் டிவி அப்போ இருந்துச்சு. அப்போது கேபிள் டிவி வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா கேபிள் டிவி அவருக்குன்னு கொஞ்சம் இருந்துச்சு. அவருக்குன்னு அவருடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி வண்டி, இந்த மீனவர் சங்கம் இருக்குது, இதில் எதனா பிரச்சனை போகிறது, ஆர்பாரில் லோடிங் என்ன அவன் தனியாக காட்டி கொடுப்பான். இது இல்லாமல் கட்ட பஞ்சாயத்து, இந்த இடம் வாங்குறது விற்கிறது அப்படின்னும் போது அவர் மேலே கொலை 3 கொலை வழக்கு, 3லேருந்து 4 கொலை வழக்கு, கொலை முயற்சி ஒரு 6-7 கொலை முயற்சி, ஒரு 10-15 ஆள் கடத்தல் வழக்கு, இப்படி ஒரு 15 20 வழக்கு அவர் மேலே இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, ரவுடிகள் எல்லாரையும் ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. லிஸ்ட் எடுத்து 2002-3 காலகட்டத்தில் வீரமணியை என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மாலைக்கன் செல்வம் பேர் இருக்குது. மாலைக்கன் செல்வத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவருடைய சிஷியன் காதுகுத்து ரவின்ற ஒரு பேர் இருக்குது. காதுகுத்து ரவிக்கு கீழே கேட் ராஜேந்திரன் இருக்குது. கேட் ராஜேந்திரனுக்கு அப்புறம் கேட் ராஜேந்திரன் படுகொலை செய்யப்பட்டு இறந்துட்டாரு. இவர் வெள்ளத்துறைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. ஆமா, அதில் கூட சொல்றாரு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் லிஸ்ட் எடுத்து ஜெயலலிதா அப்போ பெர்மிஷன் வாங்கிட்டாங்க, இவங்களெல்லாம் என்கவுண்டர் போடலாம். ஆமா அப்படின்னு சொல்லி இதுல வீரமணி இறப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல 2வது இடத்துல இருந்து மாலைக்கன் செல்வம், காதுகுத்து ரவி, கேட் ராஜேந்திரன், நாகேந்திரன், சேரா, அப்புறம் காட்டான் சுப்பிரமணியம், கருப்பு பாலு, அப்புறம் திண்டுக்கல் பாண்டி என்ற சூப்பு கடை பாண்டி, அதுக்கப்புறம் ஸ்டாலின்னு, அப்புறம் ரவின்னு இன்னொருத்தர், இவங்கெல்லாம் பேர்லாம் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த்து மெட்ராஸில் அரசியல்வாதிகள் 4 முனை அரசியல்வாதிகள் இருப்பாங்க. அதிமுக இருக்கும், இந்த பக்கம் திமுக இருக்கும், இந்த பக்கம் இன்னும் காங்கிரஸ் இருக்கும். இப்படிலாம் இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பணம் எங்கன்னா வருதுன்னா மட்டும் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அப்போ இவங்களுக்கு எங்கேருந்து பணம் வரும்? அப்போ யார் இவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுனா மாலைக்கன் செல்வம் பெறும். இப்போவும் இருக்கிறாரு முன்னாள் அமைச்சர், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்ந்தவர். அவர் கூட தான் மாலைக்கன் செல்வம் இருப்பார், மாலைக்கன் செல்வம் கூட தான் அவர் இருப்பார். இது எதுக்கு சொல்கிறோன்னா, தேமுதிக வந்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது விஜயகாந்த் அவர்கள் வந்து எங்கேயோ கள்ளக்குறிச்சியில் எங்கேயோ பேசுகிறாரு. இந்த மாதிரி வடசென்னையில் ஒரு ரவுடி இருக்காருல மாலைக்கன் செல்வன்ட்டு, அவரை கூடயே வச்சுக்கிட்டு சுற்றுறாரு அதிமுக அமைச்சர் அப்படின்லாம் பேசியிருக்கார். நார்த்து மெட்ராஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் ஸ்லம், ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியல், ஒரு பக்கம் வியாபாரிகள், ஒரு பக்கம் நார்மல், ஒரு பக்கம் ஹை ப்ரொஃபைல் கொஞ்சமாக இருப்பாங்க. அப்போது நீங்கள் மிடில் கிளாஸுக்கு கீழே இருக்கிறது ஆட்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஃபிஷர்மேன் இவங்கெல்லாம் வந்து அமைச்சர் சொன்னால் கேட்க மாட்டாங்க, இவங்களுக்கு ஒரு தலை இருக்கணும். ஒரு படத்தில் ராஜன் சொன்னார்னா செய்யலாம்ப்பா அப்படின்வாங்க. அப்போ அவர் வந்து அந்த ராஜன்ற கேரக்டர் சொல்லும், ஓ என்னண்ணா நீ இது ஜனங்கண்ணா, ஜனங்களுக்காக தானே நான் இருக்கிறேன், நீ ஜனங்களை ஏமாற்றிட்டு யார் இங்கே கொண்டு வந்து ஐஸ் ஃபேக்ட்ரி வச்சுட்டு யாருக்கு குத்தகை கொடுப்ப அப்படின்ற மாதிரி. எந்த கட்சி வந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு தலைமை இருக்கான். வெளியே அவனுக்கு கெட்ட பேர் இருக்கும். வெளியே அவன் போலீஸ் ரெக்கார்டில் அவன் ரவுடியாக இருப்பான், போலீஸ் ரெக்கார்டில் A+ கேட்டகரியாக இருப்பான், போலீஸ் ரெக்கார்டில் மற்றவனை கட்ட பஞ்சாயத்து பண்ணணும்னா இருப்பான். அப்போ யார் இவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுனா மாலைக்கன் செல்வம் பெறும். மாலைக்கன் செல்வம் ஒரு ரப்பர் செருப்பு மட்டும்தான் அணிவக்கூடிய நபர். ஒரு சாதாரண ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற நேவி ப்ளூ பெயிண்டருக்கெலாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி பேண்ட்டு, ஒரு வெள்ளை சட்டை, காக்கி பேண்ட்டு, வெள்ளை சட்டை, அரக்கை சட்டை இப்படி போட்டுக்கிட்டு ஒரு ஏதோ பைக்கில் சுற்றுறவர் தான். அவர்கிட்ட கார்கள்லாம் கிடையாது, அவர்கிட்ட கிடையாது. இப்படியே இருந்து அப்போது இவரை வச்சு யாரோ ஒருத்தர் பலன் அடைகிறாங்கன்னும் போது இவருக்குன்னு ஒரு பெரிய டீம். அந்த காசிமா நகர் அங்கே இருந்த ஒரு கோயில் திருவிழா நடத்துறது, அந்த கோயிலுக்கு காப்பு கட்டிக்கிறது, அங்கே மஞ்ச வேஷ்டி கட்டிட்டு தீமிதி பண்ணுறது, அந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுறது, பெரிய பெரிய ஆளுங்களை கூப்பிட்டு வந்து கச்சேரி நடத்துறது. அப்படின்னும் போது இவர் கை காசை போட்டதில்லை. நீங்களும் நானோ போய் கேட்டிங்கன்னா 500 ரூபா தருவான். எங்கள் கோயில் திருவிழாவுக்கு டொனேஷன் கொடுங்கன்னா 500 ரூபா கொடுப்போம். செல்வம் போய் கேட்டார்னா 5000 ரூபா தருவான். இப்போ நம்மளுக்கு செல்வாவுக்கு நிறையா வித்தியாசம். அந்த மாதிரி நிறையா காசை வாங்கிட்டு வந்து ஊர் திருவிழாவை பெருசாக பண்ணுறது. இப்படியே ஊர் திருவிழா பயங்கர ஆன்மீகவாதியாக இருக்கிறது. இதில் செல்வத்துக்கிட்ட பற்றி சொல்லணுன்னா, பப்ளிக்கு எப்போதுமே ஒரு நியூசன்ஸாக இருக்க மாட்டார். இன்னொரு படத்தில் கூட சொல்லியிருப்பார் ஒரு டைரக்டர்,
பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குடா. இது வந்து செல்வம்ன்ற கேரக்டர் தான். செல்வத்தோட என்னன்னு கேட்டால், செல்வத்துக்கு போர்டு விளாட்றது மட்டும்தான் வேலையே. அவர் இறப்புக்கு முன்னாடி 2வது குடும்பத்தில் தான் அவருக்கு வந்து அட்டாச்மெண்ட்டாக இருந்தார். காரணம் என்னென்னா, முதல் குடும்பம் நம்மளால் எந்த அச்சுறுத்தலும் ஆயிடக்கூடாது, அவங்களுக்காக தான் நம்ம திருந்துறோம் அப்படின்னு திருந்திட்டு நம்ம போய் அவங்க கூட இருந்தால் பசங்களோட எதிர்காலம் பாதிக்குமேன்றதுனால தான் அவர் ஒதுங்கி வந்தது. நிறைய பேர் அதை புரியுதில்லை. 2007 இந்த லிஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டு வரும்போது எல்லாருக்கும் தகவல் போகுது. அப்போ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள நபர் தானே. இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள நபருக்கு வந்து என்ன ஆகிடுது, அடுத்து உன்னை என்கவுண்டர் பண்ணிவிடுவாங்கன்னு தெரிஞ்ச போது, அப்போது வந்து வேப்பேரியில் இருக்க காவல் ஆணையரகம் கிடையாது, இதில் நம்ம எக்மோரில் இருக்க இப்போ இணை ஆணையர் அலுவலகமாக இருக்கிறது தான் காவல் ஆணையர் அலுவலகம். அப்போது அங்கே வராரு. 2007 ஆகஸ்ட் மாதம், 2007 ஆகஸ்ட் முதல் வாரம். அப்போ வந்து காலையில் வந்துட்டார். அப்போ அவருக்கு ஃபார்மாலிட்டிஸ் வக்கீல்லாம் வருவாங்களே. இன்னைக்கு வந்து பெரிய வழக்கிலலாம் தேடப்படுற சம்பவ செந்தில், பெரிய ரவுடி, கேங்ஸ்டாரு, அந்த காலகட்டத்தில் மாலைக்கன் செல்வத்தோட வழக்கறிஞர் குழுவில் சம்பவ செந்திலும் இருந்தார். மாலைக்கன் செல்வத்தோட சிஷ்யன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவனுக்கு கீழே அவனோட அப்படி இந்த வகைரான்வாங்களே, அந்த கேஸ்காரன் பார்க்கும்போது காதுகுத்து ரவி தான். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சம்பவ செந்தில் தான் வழக்கறிஞராகவும் அட்வைசராகவும் இருந்திருக்காரு. கடைசியில் அவர் ஒரு பெரிய கேங்ஸ்டராக வந்து ஒரு கேங்ஸ்டராக எங்கே இருக்காரு தெரியாது. இந்த மாதிரி காலகட்டத்தில் 2007 கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து நிற்கிறாரு. நான் வந்து 2007 பழைய கமிஷனர் ஆஃபீஸ். அப்போ தான் நான் வந்து ஒரு தொலைக்காட்சியில் வந்து அப்ரண்டிஸாக போகிறேன். ஒரு கேமராமேனுக்கு உதவியாளராக நான் போகிறேன் பழைய கமிஷனர் ஆஃபீஸில். அப்போ யாரோ ஒரு ரவுடி வந்திருக்காங்க அப்படின்னு சரண்டர் ஆக போகிறாரு. அப்போ பெரிய ரவுடி வர்றாரு. அப்போ போலீஸ் உடனே சீக்ரெட்டாக வெளியே சொல்லாது. அப்போ திடீர்னு பார்த்தா அப்போது இருந்த கமிஷனர் வெளியே வராரு. உள்ளேருந்து வராரு. அப்போ இருந்த கமிஷனர் நாஞ்சில் குமரன்றவர் வெளியே வராரு. அவர் கூட யார் வராருன்னா ஜாங்கிட் வர்றாரு, ஓய்வு பெற்றவர். அவர் கூட யார் வர்றாருன்னா சைலேந்திர பாபு வர்றாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, நேராக வராரு. வந்து எங்கே ஒரு ரவுடி இருக்கானே தேடுறாங்க. யாரோ ஒரு எதுக்கு வராருன்னு அங்கே இருக்கவங்களுக்கு தெரியல. அப்புறம் நேராக போகிறாரு. இப்போ வந்து அந்த பின்பக்கம் ஒரு 2 வீலர் பார்க்கிங் மாதிரி இருக்கும். அங்கே ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரம் வந்து ரொம்ப டவுனாக ஒரு கிளையை இறங்கி இப்படி தொங்குது. மாலைக்கன் செல்வமே இவ்வளோ ஹைட்டு தான் இருப்பார். அவர் அந்த கிளையை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு காலில் வச்சு காலை வந்து கீழே இருக்க கல்லில் இப்படி தட்டிக்கிட்டே இருக்கார். இப்படி பிடிச்சிக்கிட்டு வராரு. வந்த உடனே கமிஷனர் வராருன்னு உடனே பத்திரிகையாளர்லாம் கொஞ்சம் பேர் சுற்றி ஓடியாராங்க. மாலைக்கன் செல்வம் உடனே பார்த்த உடனே அவர் நேராக கும்பிடுறாரு. கும்பிட்டுட்டு ஆஃபீஸர்ஸ் நிற்கிறாங்க. ஐஎஸ், போலீஸ் ஆஃபீஸர், கமிஷனர் பக்கத்தில் நார்த்து ஜேசி இருக்காரு, சவுத்து ஜேசி, அடிஷ்னல்லாம் இருக்காங்க. சைலேந்திர பாபு இவரெல்லாம் நிற்கிறாரு. என்னையா என்கவுண்டர் பண்ணிடுவோன்ட்டு சரண்டர் ஆகல மாதிரி நடிக்கலான்னு வந்துட்டியா? இல்லைங்கய்யா, சும்மா உன்னை பற்றி எனக்கு தெரியும். அவன் மேலே எத்தனை வழக்கு இருக்குது தெரியுமா? எத்தனை வழக்கு? 3 வழக்கு, 3 கொலை வழக்கு. எத்தனை கொலை வழக்கு இருக்குது? 3 கொலை வழக்கு. அப்போது ஜாங்கிட்டு கூட யாரோ சொல்கிறாங்க, இல்லை 4 கொலை வழக்கு அவன் மேலே இருக்குது, அவன் சும்மா நடிக்கிறான், அதெல்லாம் ஏற்றுக்காதீங்க. இல்லை சார், நான் திருந்தி வாழ்கிறேன்னு லெட்டர் கொடுக்க வரல, நான் சரணடைய வரேன் அப்படின்றார். ஹைலைட் என்னன்னா, திருந்தி வாழ்றேன்ட்டு வக்கீலோட வருவாங்க, சரணடைகிறதுக்கு கமிஷனர் ஆஃபீஸ்க்கே வராரு. கமிஷனர் முன்னிலையில் சரண். அப்போ இதில் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, வரலாற்றில் ஒரு கமிஷனர் வெளியே வந்து அலுவலகத்திலேருந்து அந்த வளாகத்துக்கு வந்து ஒரு கேங்ஸ்டரை வந்து ஒரு சரண்டர் அடைகிறாரு. மறுநாள் பேப்பரில் பல மூத்த காவல்துறை அதிகாரிகள்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க, காவல்துறை மாண்பை கெட்டு போச்சு அப்படின்னு. ஆனால் அவங்கெல்லாம் நம்ம மறந்துட்டோம். நாஞ்சில் குமரன் பேரை ஏன்னு கேட்டால் அவர் திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. பட் இவன் ஒரிஜினலாக திருந்திட்டானா பொய்யா திருந்திட்டானான் போது அவர் வெரிஃபை பண்ணுறாரு. அப்போது எதுக்கு அப்போ திருந்த வர, அப்படியே இருக்க வேண்டியதானே அப்படின்னு போலீஸ்க்கு உண்டான துறையில் அதிகாரி எந்த லெவலில் பேசுவாங்க. உடனே பேசும்போது, இல்லைங்கய்யா குடும்பத்துக்கா எத்தனை பசங்க அவனுக்கு? இந்தமாரி 3 பையன் பொண்ணு, எங்கே போறீங்க? எல்லாம் கான்வென்ட்டில் படிக்கிறாங்கன்றார். அன்னைக்கு டாக்கே அதான். யோ என்னையா சொல்கிற? ஆமாம், உன் பசங்களுக்கெல்லாம் தெரியுமாயா? என் 2 பசங்களுக்கு தெரியும், 2 பசங்களுக்கு தெரியாதுன்றார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாரும் தெரியும்ன்றான், ஆனால் தெரியாதுன்றார். கமிஷனர் கேட்க, உனக்கு அசிங்கமா இல்லையாயா? உன் பசங்களாம் அப்படி? சார், என் பசங்களுக்காக தான் நான் திருந்துறேன், நான் உண்மையாக திருந்துறேன், சரணடைய வந்திருக்கேன் அப்படின்றார். சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு, இதுக்கு மேலே நீ தப்பு பண்ண மாட்டல. அப்போ அந்த லிஸ்ட்டை வந்து அவுட் பண்ணி அவர் சிறைக்கு போகிறார். 2007 போயிட்டு
2010 9 10ல் உடல்நல ரொம்ப மோசமாகி சிறை மருத்துவமனையிலிருந்து மோசமான சூழ்நிலையில் கொண்டு வந்து ராயப்பேட்டா பிரசன் வார்டில், அப்போது ராயப்பேட்டா பிரசன் வார்டில் கொண்டு வர்றாங்க. அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க மனைவி போகிறாங்க, அவங்க மனைவியும் அவங்க மகனும் போகிறாங்க, 2வது மகன் அவங்க மனைவியும் போகிறாங்க. அவர் அந்த ரூமில் இருக்கார். அந்த ரூம்லேயே சுற்றி 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 அவரை தேடுறாங்க. ஆனால் அவங்க பக்கத்துலேயே அந்த ஜன்னலை பிடிச்சிக்கிட்டு அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு. அவங்களாலே அவரை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னு கேட்டால் ஏற்கனவே இருந்தது 50 கிலோ, ஆனால் 20 கிலோ 22 கிலோ எலும்பு மட்டும் தான் இருக்குது. அப்போ பலர் பல விதமாக சொல்லுவாங்க, சிறையில் வந்து விஷம் கொடுத்துருவாங்க, கால் நரம்பு, அப்போ அந்த காலத்தில் கால் நரம்பை கட் பண்ணிடுவாங்க அப்படிலாம், அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு பேச்சு போயிடுச்சு. அப்போது அவர் சிறைக்கு போகும்போது 45 வயசு, அவர் 2007 அந்த காலகட்டத்தில் 48 49 வயசில் அவரை சிறையிலேருந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரும்போது அவரை ரெக்கவரி பண்ணுறாங்க. ரெக்கவரி பண்ணி மனு போட்டு அவரை வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து அவங்க மனைவி வந்து எல்லா விதமான சிகிச்சையும் கொடுத்து பார்த்தாங்க. அவருக்கு பேச்சு வரல. அந்த காலகட்டத்தில் நம்ம தத்தி தத்தி பேசக்கூடியவர். அப்புறம் கேரளாக்கெல்லாம் கொண்டு போயிட்டு 2-3 ஆண்டுகள் பொறுத்து கொஞ்சமாக அவருக்கு பேச்சு வர ஆரம்பிச்சிச்சு. திரும்ப வராரு. 2007க்கு அப்புறம் வராரு. 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2வது வாரத்தில் அப்போது காவல் ஆணையராக திருப்பாதி இருந்தார். அப்போது வந்து அவருடைய உத்தரவின் பேரில் ரவுடிகளில் கொஞ்சம் ஒடுக்குறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்போது இருந்த ஏசி நவீன் சந்திர நாகேஷ்னு ஒருத்தர், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பீர் முகமதுன்னு ஒருத்தர், அப்புறம் ஆய்வாளர்கள் வந்து ஜவஹர் சம்பத்து அப்படின்றவங்கலாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, தனி ஸ்பெஷல் டீம் போட்டு வண்ணாரப்பேட்டையில் வந்து வண்ணாரப்பேட்டை ராயபுரம் பகுதியில் இவரை பிடிக்கிறாங்க. பிடிச்சி இவர் ஒரு இடத்துல மாமூல் கேட்டதாக இவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு இவரை ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ணி கொஞ்ச காலத்தில் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு அப்போது ஏற்கனவே திருந்துட்டாரு. 2வது ஒரு கேஸில் அப்போ காவல்துறை ஏதோ இப்போ இவர் திருந்திட்டா கூட இவர் பேரை சொல்லி வேற ஒருத்தன் பண்ணுவான்லப்பா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 2011 அவரை காவல்துறைக்கு தெரிஞ்சே வேற வழி இல்லாமல் தான் போட்டிருக்கோம். அந்த டைமில் ரவுடிகள் வந்து என்கவுண்டருக்கு பயந்து நான் நடிச்சுட்டு திரும்ப அண்டர்வேர்ல்டில் வந்து தனியாக இல்லீகல் கான்டாக்டில் இல்லீகல் பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒரு சிலர் அந்த காலத்தில் ரவுடியாக இருந்திருக்கான். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோன்னா தன்னோட குடும்பத்துக்காக திருந்திருக்கான். திருந்தி அவனோட அடுத்த ஜெனரேஷன் அவனோட வாரிசை படித்து வாழ்க்கையை உயர வச்சுருக்கான். அதில் ஒரு ஆள் தான் வந்து மாலைக்கன் செல்வம். அதுலேயே நீங்கள் இன்னொன்று எடுத்து பார்த்தீங்கன்னா அதே காலகட்டத்தில் நம்ம ஜாம்பஜார் முரளி மார்க்கெட் முரளி ஆனார். மார்க்கெட் முரளி லைன்ஸ் முரளி ஆனார். அப்போ ஜாம்பஜார் முரளி மார்க்கெட் முரளியாக வரதுக்கு முன்னாடி ஜாம்பஜார் முரளியாக தன்னை திருந்திட்டார். 2007 அவர் 2006 நான் திருந்தி வாழ்கிறேன்னு அவரும் போய் மனு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு வந்து அவருடைய பசங்களும் படிச்சுட்டு உயர்ந்துட்டாங்க. உண்மையாக திருந்துறவங்க போலீஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. மார்க்கெட் முரளி ஏதோ பின்னல்ல சூழ்ச்சியின் காரணமாக படுகொலை செய்யப்பட்டார் 2015. இதில் ஒரு முக்கியமான விஷயம், மாலைக்கன் செல்வத்தோட ஒரு கேரக்டர் என்னென்னா எனி டைம் கேரம் போர்டு விளையாடிக்கிட்டே இருக்கிறது. கேரம் போர்டு தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருப்பார். எல்லா காயின்ஸையும் போட்டுருவார். நீங்கள் ஒரு படத்தில் கூட ஒரு வில்லன் வந்து ஜெயிலுக்குள்ளே விளையாடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேரம் போர்டு விளையாடக்கூடிய நபர் தான். இதில் வேடிக்கை என்னென்னா அவங்க மகன் ஒருத்தர் இருக்கார். 2 மகன் நல்லா படிச்சுட்டு நல்லா உயர்ந்து நல்லா இருக்காங்க. இந்த தொடர்பே இல்லாமல் வேறு ஊரில் இருக்காங்க. ஆடி மாதம் கூழ் ஊத்துற திருவிழாக்கு அந்த மாதிரி வீட்டில் ஃபங்க்ஷன்னா அவங்க கூட கேட்ரிங் படிக்கிற பசங்க, இல்லை விஸ்காம் படிக்கிற பசங்க, இல்லை அவங்க தங்கச்சி ஃப்ரெண்டுங்க, இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்தால் அவங்க கூட சின்ன பையன் மாதிரி உட்காந்து விளையாடிருப்பா. யாருக்குமே தெரியாதான் அவர் ரவுடின்றது. அப்போ நான் தான் ரவுடி, இந்த செயினை போட்டுக்கிறது, காதில் கமல் போட்டு எதுவுமே இல்லாமல் அவர் ரவுடினே தெரியாத அளவுக்கு அவங்க வீட்லேயும் அவரை பசங்களுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்திருக்காரு. 2011 போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதோட நான் உங்கள் வீட்டு பக்கம் வரமாட்டேன்ட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு நீங்கள் எல்லாம் போங்க, என்னால் உங்கள் லைஃப் வந்து இதுக்கு மேலே பாதிக்கக்கூடாதுன்ட்டு தனியாக போய் இந்த 2011 சிறைக்கு போயிட்டு வரும்போதே கிறிஸ்தவ மதத்து மேலே அதிகமான ஈடுபாடோட வெளியே வந்துட்டார். வெளியே வந்து அந்த கிறிஸ்தவ மதத்தோட அந்த தொடர்புலேயே அதிகமாக என்ன பண்ணிட்டு எண்ணூரில் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்க ஆரம்பிச்சிட்டார். வீடு எடுத்து தங்கிட்டு அப்போ பசங்க வந்து படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது அப்பாட்ட போயிட்டு, அப்பா ஒரு பைக் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னா, உன் காசு நீ வாங்கிக்கணும்னு கூட சொல்லலை, பைக் வாங்கக்கூடாதுப்பா அப்படின்ட்டு. அப்போ எப்படி தான் போகிறது, நானே 50 ரூபா பாஸ், அப்போ 50 ரூபா பாஸ் எடுத்தால் சென்னைக்குள்ளே பயணம் செய்துக்கலாம், அந்த மாதிரி பாஸ் எடுத்துக்கலான்ட்டு 50 ரூபா பாஸ் எடுத்து இதில் போ பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து அந்த 50 ரூபா பாஸ்லேயும் அவரும் பைபிளுக்குள்ளே அந்த 50 ரூபா பாஸை வாங்கி வச்சுட்டு பஸ்ஸில் அங்கேருந்து அவர் நண்பர்களை பார்க்க வந்தாங்கன்னா
எண்ணூர்லேருந்து அவர் நண்பரை பார்க்க வந்தாங்க, இல்லைடா அவருக்கு தெரிஞ்ச நண்பர் வேளாங்கண்ணி போகிறது, இல்லை அவருக்கு தெரிஞ்ச நண்பரை மற்றவங்கள பார்க்க வருது, பழைய நண்பர் திருந்தி இருக்காங்களா அவங்க கூட ஒரு நாள் போகிறது, இல்லை இவங்களுக்கு பொண்ணு பார்க்க போகிறது. இதில் அவரை பற்றி 2 விஷயம் சொல்லணும். தேனாம்பேட்டையில் ஒரு பையன், அந்த பையன் பேர் கூட காளின்னு ஒரு பையன். அவன் வந்து ஒரு மெக்கானிக். அவனோட ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து, ஆனால் நான் கலெக்ஷன் ஏஜெண்ட்டாக இருக்கேன், டியூ காட்டிலன்னு என் பைக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க, குழந்தைங்களாம் இருக்குது ரொம்ப கஷ்டப்படுதுன்ட்டு. இந்த பையனுக்கு அவர் செல்வம் யாருன்னே தெரியாது. இந்த பையனோட நண்பன் என்ன பண்ணுறான், இவனை கூட்டிக்கிட்டு நேராக அவர் செல்வத்துக்கிட்ட போகிறான். அண்ணே என்னப்பா அப்படின்றாரு. அண்ணே என் ஃப்ரெண்டுண்ணே, அவன் பைக்கை மாறுபடி தூக்கி வச்சுன்னு டியூட்டி இப்போ வேலை பைக் இல்லாமல் வேலைக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்குன்னொன்னே. அப்படியா ஏன்பா அந்த வண்டி எடுப்பா அப்படின்ட்டு வண்டியில் ஏறுங்கப்பான்னு சொல்லிட்டு இவங்க 2 பைக்கை அவர் ஒரு காரில் எடுத்துக்கிட்டு நேராக மார்வாடிக்கிட்ட போகிறாரு. அந்த மார்வாடிங்க வீடு அந்த சவுகார்பேட்டெலாம் எப்படி இருக்கும், பெட்டு போட்டு சமணம் போட்டு தானே உட்காந்து எல்லாம் முட்டி போட்டு தானே உட்காந்துருப்பாங்க. வெளியே இறங்கி செருப்பை கட்டிட்டு உள்ளே வேகமாக நடக்கிறதுக்குள்ள அந்த மார்வாடிங்கெல்லாம் எந்திரிச்சு சட்டப்பட்டின போடுறானுங்க. செல்வம் வாங்க வாங்க வாங்கன்னு. கதை இல்லை, நேராக பார்த்தது. என்னன்னு யோ கஷ்டப்படுறேன், என் பையனோட வண்டி சாவி கூடியா அப்படின்னு. எவ்வளோடா கட்டியிருக்கா? 20,000. அதெல்லாம் போதும் போதும், ஆர்சி புக்கை கொடு. இப்போ தம்பி கடன் வாங்காத குடும்பத்தை பாரு, அவனுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்து விடுங்கடா. இது ஒரு டைப்பு. மிகப்பெரிய சினிமா பைத்தியம். எப்போ பார்த்தாலும் படம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான். பல ஹீரோக்கள் படத்தை போய் பார்க்கறது. அதில் ஸ்டென்ட் யூனியனில் அப்போ சினிமா ஸ்டென்டர்ஸ்லாம் நிறைய பேர் கற்றுக்கிட்டு யூனியனில் போய் சேரத்துக்குலாம் இருப்பாங்களே. என்னப்பா நான் இந்த மாதிரி நல்லா ஃபைட் பண்ணுறேன், சிலம்பம்லாம் சுற்றுறேன், ஜிம்னாஸ்டிக்லாம் சுற்றுறேன், சினி ஸ்டென்ட்டு படிச்சிருக்கேன், நான் இந்த மாஸ்டர்கிட்ட இருக்கேன், அந்த மாஸ்டர்கிட்ட இருக்கேன், நான் இந்த மாதிரி யூனியன் கார்டு எடுத்தால் எனக்கு வேலை கிடைக்கும், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிடுவேன், எனக்கும் கல்யாணம் பண்ணுறேன். ஏன் யூனியன் கார்டு எவ்வளோ? அப்போ யூனியன் கார்டெலாம் ஒரு 3 லட்சம் 5 லட்சம் இருக்கும், ஒரு 15-20 வருஷம் முன்னாடி. அப்படியா, சரி நீ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வா. இவ்வளோ தான் அவனை தெரிஞ்சவனாக இருக்கும். இந்தா 3 லட்சம், இந்த 5 லட்சம் இப்போ யூனியன் கார்டு. இந்த மாதிரி பல பேருக்கு யூனியன் கார்டு எடுத்து கொடுத்துருக்காரு. ஸ்டென்ட் யூனியன் ஃபைட்டர்ஸ்லாம் எங்கே இருப்பாங்க, அந்த மாதிரி ஏரியாவில் அங்கேருந்து வருவாங்கல்ல, நிறைய பேருக்கு எடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதில் அவர் கூட ஒரு பையன் இருந்துன்னா இவர் திருந்திட்டாரு. இவங்க பையனை கூட அனுப்புகிறாங்க. சரி நம்ம வீட்டுக்காரர் கூட இருந்தவன், அவர் எங்கேயுமே போகக்கூடாது, இந்த மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, இந்த டைமில் குடிச்சிட்டா திரும்பவும் பேச்சு போயிடும், இந்த நண்பர் கூட்டத்துக்குள்ள சவகாசம் வந்துச்சுன்னா ஊற்றி விட்ருவாங்களே அப்படின்றது அவரை அனுப்புகிறாங்க. அங்கே வந்து கேக் வெட்டுறாங்க. இவர் கூட இருந்த பையனோட குழந்தைக்கு, அது 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இப்படி முன்னாடி உட்காந்துருக்காரு. உடனே ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்காரு. குள்ளமாக இருக்கனால தெரியாதுல, பின்னாடி எல்லாம் இருப்பாங்கல்ல, கூட அவரோட மகன் உட்காந்துருக்காப்புல. அந்த கேக் வெட்டி நேராக கொண்டு வந்து குழந்தைய அவர் காலில் போடுறாங்க. அப்படியே எடுத்துட்டு உடனே ஒரு செயின் வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைக்கு போடுறாரு. குழந்தைய இப்படி தூக்கிட்டு காலிலேருந்து இப்படி தூக்கிட்டு இப்படி எந்திரிச்சு இப்படி திரும்புறாரு. பின்னாடி இருக்க அந்த 500 பேர் எந்திரிக்கிறாங்க. செல்வம் முன்னாடி இருக்காரு, அப்படியே தூக்கிட்டு வராங்க. வட சென்னையில் இருக்காரு. கடைசியாக வந்து ஒரு நமக்கு நினைவு தெரிஞ்சு கோவலத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு வராரு, அந்த பர்த்டேக்கு எதுக்கோ வராரு. அவர் அப்படியே தலையில் வச்சு தூக்கிட்டு வரான். அந்த வெளியே 4 கூட தான் இருப்பார் கூடிய நபர். ஏன்னு கேட்டால் திடீர்னு யாருன்னா மீன் பிடிக்க போலையா, இல்லைடா ஆனால் வண்டி இல்லை, காசு இல்லை, ஆட்டோவுக்கு டியூ காட்டல, சரிந்தா என்ன பசங்க சேர்க்கலையா ஸ்கூலில் இந்தா சேர்க்க, இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஆள் வச்சுருக்கார். நம்மக்கிட்ட ஒரு அண்ணா இருப்பார், ரவி அண்ணன் சொல்லிட்டு. ரவி அண்ணன் இப்போ ஒரு 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 6 மாதம் முன்னாடி கூட என்கிட்ட சொன்னார், கடைசியாக இருந்தாலும் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு 2000 ரூபா கொடுத்தாருப்பா. என்ன எப்பா இங்கே வாப்பா ரவி, நாளைக்கு ஒருத்தர் வருவாங்க என் ஃப்ரெண்டு, அவங்கள அந்த கோயிலுக்கு கூட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு ஆள், கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு ஆள், யாருன்னா விஐபி வந்தாங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு வறுத்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆள், இல்லை யாருன்னா மீன் கேட்டாங்கன்னா பிடிச்சி ஒரு தூக்குச்சட்டியில் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள், வேளாங்கண்ணி போகிறதுக்கு ஒரு ஆள், பணம் கட்டிங் வாங்குறதுக்கு ஒரு ஆள், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு இதை வச்சுட்டு இந்த 2011க்கு பிறகு அப்படியே மத போதகராக ஃபாஸ்டராக மாறி அங்கே போயிட்டு குடும்பத்தை மொத்தமாக ஒதுக்கிட்டார். குடும்பத்தை நீங்கள் என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னும் போது அவருக்கு 2வது ஒரு குடும்பத்தோட அவர் அந்த குடும்பம் இருக்கனால, அந்த குடும்பம் கிறிஸ்தவ இதை பின்பற்றிய குடும்பனால அப்படியே இருந்துட்டு யாரையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எவனா வந்து இந்த ஆள் பேரை கெடுத்துட போகிறான்ட்டு இவரை டோட்டலாக வந்து யாரையும் சந்திக்க விடாமல் பண்ணிட்டாங்க. அப்போ கூட யாருன்னா பார்த்தாங்கன்னா, நல்லா இருக்கீங்களா, குடும்பத்தை காப்பாற்றுங்க, இன்னைக்கு நார்த் இந்தியன் இங்கே வந்து கொலை பண்ணுறான், தில்லுமுள் பண்ணுறான், கோல்மால் பண்ணுறான். ஒரு காலகட்டத்தில் செல்வம் இங்கேருந்து அங்கே போய் எல்லாம் பண்ணிட்டு வந்தவர். அப்படிப்பட்ட ஆள் திருந்துறேன்னு சொன்னோன்னா முழுசாக திருந்தியாச்சு. இதில்
ஒரு A+ கேட்டகரியா இருந்த ரவுடிக்கு இயற்கை மரணம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மாலைக்கண் செல்வத்துக்கு மட்டும்தான். இதுல இன்னொரு விஷயம், அவருடைய மகனுக்கு வந்து பெரியபாளையத்தில் திருமணம் நடக்குது. சரிப்பா நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்ட்டாரு. என்னப்பா வரமாட்டேன்ட்ட? இல்லப்பா நான் வந்தா உனக்கு எதனா பிரச்சனைப்பா, அப்புறம் உங்களை வந்து போலீஸ் தொல்லை பண்ணுவாங்க, வேணாம்ப்பா நான் இப்படியே இருக்கிறேன் நீங்க பண்ணுங்கன்ட்டாரு. இருந்தாலும் மனசு கேட்காதனால திடீர்னு நைட் ரிசப்ஷனில் வந்து நின்று இருக்காரு. வந்து பக்கத்துல நின்று பையன் பசங்க கூட நின்று ஒரு போட்டோ எடுத்திருக்காரு. எங்கடா இருந்திருக்காருன்னு கேட்டா மனைவி, மகள், மகன், உறவினர்லாம் தேடுறாங்க, ஆளே காணோம். இல்ல இதுக்கு மேல இங்க இருந்தா என்ன வந்து நோட் பண்ணிடுவாங்கன்ட்டு காலையில பையன் கல்யாணத்துக்கு கூட இல்லாம நைட்டு வந்து அட்டன் பண்ணிட்டு அவங்க மகன் கூட என்கிட்ட ஆதார புலம் இல்லாம பேசுறது இல்ல, அப்பா வந்து என்னோட திருமணத்துக்கு வந்த புகைப்படம் மட்டும்தான் நான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னவர். ஏன்னா மாலைக்கண் செல்வம் தன்னுடைய 60வது வயதுல பாஸ்டரா மாறி இயற்கை மரணம், நீரிழிவு நோய், ஏற்கனவே சிறை வாழ்க்கை பல நாட்கள், சின்னதா 10 வருஷம். அப்போ இன்னைக்கு இருக்க பேப்பர் ரவுடி, ஏன்னா நான் பேப்பர் ரவுடி இல்லைனா பேப்பர்ல வர ரவுடின்னா அதெல்லாம் மாலைக்கண் செல்வத்தோட டைலாக் தான். நான் பேப்பர் ரவுடி இல்லை, பேப்பர்ல வந்த ரவுடி. அவ்வளோ பெரிய ரவுடியே உண்மையா திருந்தி இப்போ கூட 2 மாசம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எண்ணூர் தனசேகரன் ஒருத்தர், அவர் என்ன திருந்துறது காரணம் பார்த்தீங்களா? என் மகன் வழக்கறிஞரா படிச்சுட்டு இருக்காரு, ப்ராக்டிஸ் பண்றாரு. என் மகள் வழக்கறிஞரா இருக்கிறாங்க, என் மகளுக்கும் என் மகனுக்காக நான் திருந்துறேன். இதே தான் மார்க்கெட் முரளியும் என் குடும்பத்துக்காக நான் திருந்துறேன். அதே தான் இவரும். அவருக்கு மேல சில கொலை வழக்குகள் இருக்குன்னு சொன்னீங்க, அது என்ன கொலை வழக்கு? டொக்கோன் ராஜான்னு சொல்லிட்டு மயிலாப்பூர்ல ஒரு 2 ஆண்டுகள் முன்னாடி ஒருத்தர் வெட்டி கொண்டாங்க. இந்த டொக்கோன் ராஜாவோட அண்ணன் தான் வந்து ஜீவா அண்ணன் சொல்லிட்டு, ஜீவா, அவர் ஜீவான்வாங்க. அந்த ஜீவா, மாலைக்கண் செல்வம் இவங்கெல்லாம் சமகாலத்து நபர்கள். இவங்களுக்கு 2 வயசு சீனியரு, இவங்களுக்கெல்லாம் ரூட் எடுத்து கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் யார் சொன்னா இவங்க கேட்பாங்கன்னா அந்த சிஜி காலனி ரவியா, அவர் ரவி. இவங்கெல்லாம் எந்த பப்ளிசிட்டியுமே இல்லாத ஜீவான்றவர் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது, ஆனால் எல்லா கேங்ஸ்டருக்கும் தெரியும் ஜீவாவை பத்தி மயிலாப்பூர்ல இருந்து. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு முறை அந்த கேட் ராஜேந்திரன் 2014 பெரியபாளையத்தில் வந்து படுகொலை செய்யப்பட்ட கேட் ராஜேந்திரன் ரவுடி, அவர் திருந்தி வாழ்ந்துட்டார். அவர் பசங்களாம் இன்ஜினியர், அவர் திருந்தி இங்க வேண்டான்னு ஒதுங்கி 10 வருஷம் போய் பெரியபாளையத்தில் இருக்கார். அந்த ஊர்ல அவர் யாருன்னே தெரியாது. அவர் வெட்டுப்பட்டு செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இங்க வாட்டர் வாஷ் கடை வச்சிருந்தாரு, அவர் தான் கேட் ராஜேந்திரனா அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க எல்லாம் வாழ்ந்துருக்காங்க. இங்க இருந்து போய் ஒரு டீம் அவரை வெட்டிட்டு வந்து அவர் திருந்திட்டாரு. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, எழும்பூர் நீதிமன்றத்தில் வச்சு ஒருத்தர் வெட்டுறாங்க. அது வந்து நீதிமன்ற வளாகத்தில் வச்சு வெட்டுறது வந்து ஒரு பெரியசா அப்போ பேசப்பட்ட சம்பவம். 2000 காலகட்டங்களில் மிக பெருசா பேசப்பட்ட ஒரு விஜின்னு சொல்லிட்டு வருது. கோர்ட்டுக்குள்ள சுத்தி தரத்தி வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்க நார்த் மெட்ராஸ்ல, அதுக்கப்புறம் அந்த ஆள் கடத்தல் பணம் கேட்டு மிரட்டுறது. இப்போ 30 வழக்கு கோர்ட்ல வச்சு வெட்டின வழக்குல மாலைக்கண் செல்வம் இருக்கு. அவரு பல வழக்குகள் இருக்கும். இப்போ சும்மா இருக்கவனா போலீஸ் ஒரு வழக்கு போடாது, அவன் மேல ஆல்ரெடி 2 வழக்கு இருக்கும். ஏதோ ஒரு வழக்குல அவன் சூழ்நிலை கைதியா மாட்டியிருப்பான், அவன் மேல இந்த போலீஸ் என்ன பண்ணும், ஒரு 4-5 வழக்க போடும். இப்படிதான் வந்து மாலைக்கண் செல்வம் நல்லவர் கிடையாது, அவங்க குடும்பம் தான் நல்லது, பட் சமூகத்துக்கு அவர் ரவுடி தான். அப்படின்னா அவர் ஒரு 10 வழக்கு இருக்குன்னா புட்டப்போ ஒரு 10 இருக்கும். அந்த மாதிரி தான். அதனால எல்லா ரவுடிக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். மாலைக்கண் செல்வத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரினா ஆர்பார் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்து எல்லாருக்கும் நல்லது மட்டுமே சொல்லக்கூடியவர். தப்பான வேலைக்கு போகக்கூடாது, குடும்பத்தை காப்பாத்து, குழந்தைங்க முக்கியம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிழல் தன்னோட குடும்பத்து மேல பட்டு அவங்க பாதிப்படைஞ்சிடக்கூடாதுன்ட்டு அவங்கள அப்படியே தள்ளிட்டு தன்னோட இறுதி வரைக்கும் என்னோட கிறிஸ்தவ முறைப்படியே நல்லடக்கம் செய்யப்பட்டு சில பேர் வந்து. ஆனால் நீங்கள் சில ரவுடிகள் பார்த்தீங்கன்னா இப்போ திருந்தி வாழ்ந்தா கூட அவங்க திருந்துறதுக்கு முன்னாடி செஞ்சதை விட பழி தீர்க்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. வந்து திருந்தி வாழ்ந்தவங்கள வரையும் அந்த மாதிரி வந்து பழி தீர்த்திருக்காங்க. வந்து மார்க்கெட் முரளி வந்து திருந்திட்டாரு 2006லயே. அவர் 2015ல் பழைய அவரோட கூட்டாளியால கொலை செய்யப்பட்டார். கேட் ராஜேந்திரன் 2004 திருந்தி வேற ஊர் போயிட்டாரு. அங்க போய் அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே வெளியேற மாதிரி அப்போதைக்கு அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு உண்டான தண்டனை அவங்க அனுப்பிச்சா கூட அடுத்த ஜென்ரேஷனை மேல கொண்டு வந்துட்டாங்க. அவங்க இதுக்கு நிழல் இல்லாம அந்த மாதிரி வந்து மாலைக்கண் செல்வத்துக்கு அவர் திருந்தி வாழ்ந்த காலகட்டங்கள்ல எதுவும் எதிரியே கிடையாது. எல்லாரையுமே வந்து இருந்தாலும் நான் இதுக்கெல்லாம் இவனுக்காக பண்ணல, இவன் நண்பனுக்காக தானே பண்ணான். அதுல இவன் என்ன ஒரு ஆளு, நேரடி வெஞ்சன்ஸ் இல்லாம யாரும் இல்லாம 2019 காலகட்டத்துல இறுதியில அவர் வந்து இந்த கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி இயற்கை மரணம், நீரிழிவு நோய் ஜாஸ்தியாகி போயிட்டு இப்படி இறந்தவர் தான். ரவுடியா ஆகணும்,
அப்படின்னு ஒரு இருக்கிறவங்களுக்கு, இல்லை சின்ன சின்ன சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்கவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த நேர்காணல் அமையணும்னு தான். வணக்கம். நன்றி சார். நன்றி சார்.